ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவச வீடு திட்டம் 4 லட்சம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு வீடு கட்டிக்கிறதுக்காகவோ அல்லது கட்டின வீட்டுக்காக அது நீங்கள் குடியேறதுக்காகவோ இந்த ஸ்கீம் மூலிமா உங்களால் கண்டிப்பாக பயனடைய முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் நிறைய இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 100% இது எந்த ஒரு ஃபேக்கான ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்காது. 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்க. அவங்களும் கண்டிப்பாக பயனுள்ளதாக பயனடைஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம், இந்த ஸ்கீம் எதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்டுமானம் அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இந்த ஒரு ஹவுசிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதாவது இது மூலியமா உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்குமே இந்த வீடு கட்டிக்கிறதுக்காக உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கட்டுமான அமைப்பு சாரால தொழிலாளர் நல வாரியத்தில் அட்டை பதிவு பண்ணியிருக்கீங்க. அது மூலியமா வரக்கூடிய ஸ்கீம்லாம் நிறையவே இருக்குது. ஸ்காலர்ஷிப்லாம் வருது. இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதை எந்த ஒரு யூஸ்மே இல்லாமல் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அது மூலயமா உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் 2 குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். இது எல்லாமே ரெகுலராக நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். அது என்னென்ன ஸ்காலர்ஷிப்பு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி இந்த நலவாரிய அட்டையை மூலயமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து தராங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை அடைஞ்சு பயனடைஞ்சுக்குங்க. இதனுடைய அஃபிஷியலான வெப்சைட்டும் கீழே கொடுக்குறேன். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ எனக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, ஆனால் அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா இந்த லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மொத்தம் 2 இருக்கும். அதுல கட்டுமான அமைப்பு சாரான்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய யூனியன்ஸ் இருப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அந்த யூனியன்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன ப்ரொசீஜர், இது யாருக்கெல்லாம் வரும், அது மட்டும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் அதுலேருந்து பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கான ப்ராசஸ்லாம் என்ன, அது மட்டும் இல்லை இதனுடைய ஜியோவை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், மேக்ஸிமம் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன, இதில் அமௌண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய ஜியோவோட உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி அது எக்ஸ்பிளனேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது, இந்த வீட்டு ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னீங்கன்னா இந்த நலவாரிய அட்டையை நீங்கள் ஓப்பன் பண்ணி 3 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கணும். அதாவது இந்த ஜியோ பாஸ் பண்ண ஆண்டுலேருந்து அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 2019 அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நலவாரிய அட்டை பதிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடு திட்டத்துக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி வருவீங்க. இதன் மூலியமா நீங்க அதிகபட்சமா 4 லட்சம் ரூபாய் வரைக்குமே வாங்கிக்க முடியும். இந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் சொந்தமாக வீட்டு மனை வைத்திருந்தால் அவர்களாகவே வீடு கட்டிக்கொள்ள நிதி உதவி வழங்குவது அல்லது தமிழ்நாடு நகரப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதி உதவி அளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மூலிமா கண்டிப்பாக உங்களால் அமௌண்ட் வீடு ஸ்கீமுக்கு வாங்கிக்க முடியும். இதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸும் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு தமிழில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுறவங்க தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டில் ரிஜிஸ்டர் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பதிவு பண்ணி 3 வருஷமாவது ஆகியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்திலேயோ இல்லை அவங்களோ பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்டிப்பாக இவங்க வேற எந்த ஒரு வீடு திட்டத்திலையும் பயன்பெற்றிருக்க கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஆண்டு வருமானம் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இதில் வைக்க வர மாதிரி இருக்கும். இதில் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும்.
கண்டிப்பாக இது தொழிலாளரின் பெயரில் தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு சிலர் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவீங்க. அதாவது இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து அப்பா வந்து வேலை செய்கிறதா வந்து போடுவீங்க. ஆனால் நீங்கள் இதில் இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க அப்படின்னா தொழிலாளியின் பெயரில் வருமானம் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி வாங்கி அதை சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஒருவேளை நீங்கள் வீடு கட்ட போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல் ஃபார்ம் ஆகவும், அல்லது நீங்கள் வந்து ஹவுசிங் அதாவது வேறு கட்டிட வீடுக்கு வந்து நிதி உதவி வேணும் அப்படின்னா எம் ஃபார்மும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்து அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலம் வச்சிருவங்க குறைந்தபட்சம் 300 ஸ்கொயர் ஃபீட்டாவது கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வந்து இடமானது பட்டா வந்து இந்த வந்து தொழிலாளியின் பெயரில் இருக்கணும், இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பட்டாவளியாச்சு கண்டிப்பாக அவங்களுடைய பெயர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கங்க. முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பிறகு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து நான் எலிஜிபிலிட்டியில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுமான அமைப்பு சாரா நல வாரியத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் வரைக்குமே வந்து அதிகபட்சமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் நல வாரியத்தில் பதிவு பண்ணும்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் புக் இந்த 4மே வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அதில் பதிவாக இருக்கும். இதில் நீங்கள் அடிஷ்னலாக வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வருமான சான்றிதழ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது இப்போ நாங்கள் வீடு கட்ட போகிறீங்க இந்த இடத்துல வந்து அப்படின்னா அதுக்கான ப்ளூ பிரிண்ட் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கிட்ட போனீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர் கிட்ட அவங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணுற மாதிரி வரும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே, அதாவது இப்போ ரேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அந்த எல்லாருடைய ஆதார் கார்டையுமே நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணி நீங்கள் பதிவேற்ற மாதிரி இருக்கும். ஒரு லைவ் ஃபோட்டோவும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு திட்டத்துக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உள்ள இருக்கும். இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டு உள்ளே வந்து லாகின் வந்து பண்ணிடுங்க. லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இப்போ நான் எல் ஃபார்மை சூஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய பேர், உங்களுடைய என்னென்ன தொழில் செய்கிறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு அட்ரஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற அட்ரஸ் தான், அதையும் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் மட்டும் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ இந்த பேஜில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய இடம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டை நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அவங்க பேர், அதே போல் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிலேஷன் வராங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு அந்த டீட்டெயில் கொடுக்குற மாதிரி வரும். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வழங்கும் வேறு எந்த திட்டத்தின் பயன்பெற்று இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். தங்களின் பெயரில் தங்கள் குடும்ப உறுப்பினர் பெயரிலோ இந்தியாவில் எந்த பையனும் காங்கிரீட் வீடு உள்ளதான் கேட்டிருப்பாங்க. அதில் நோ கொடுத்துட்டு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் அதில் எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா உங்களுடைய தொழிலாளியின் பெயரில் இருக்க குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் இருக்குதான்னு கேட்டிருப்பாங்க. அதுலேயும் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த பட்டா காப்பியை இதில் வந்து அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வரைபடம் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்களா, அதை எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்லோட் பண்ணுற வேண்டியது தான். அடுத்து உங்களுடைய லைவ் ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து சப்மிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஈஸியாக வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் இந்த பேஜில் விண்ணப்பத்தின் நிலையை அறியுன்னு கேட்கும். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய TNU அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதை வந்து போட்டுட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம்.